தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. கோவிலே பல்லவர் கட்டின கோயில், அவன் தெலுங்க. அடுத்து சோழர்கள் கட்டின கோயில், அவங்க கட்டினாங்க, அவங்களும் தெலுங்கர்கள். ராஜராஜ சோழன்லாம் தெலுங்க. ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு அங்க இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தெலுங்கரே தான். இந்த கிறுக்குத்தனமா ஏதோ யூடியூப் போடுறீங்கன்னு பார்த்தா அங்கேயும் பண்றீங்களா? பண்ணுங்க. இப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறு எடுத்துக்கு, நாங்க தான் சேர, நாங்க தான் சோழ, நாங்க தான் பாண்டியர்னா அவளுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்கு. எனக்கு அந்த அம்மா டாக்டர் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா புள்ளி அளவு கூட பார்த்தோன்னா அறிவே இல்லாம அந்த அம்மா பேசுறாங்க. நம்ம கூப்பிடுற பேர் என்ன? திருவண்ணாமலை. அவங்க கூப்பிடுற பேர் அருணாச்சலம். தெலுங்காரங்க எல்லாருமே. அவங்க ஏன் வராங்க, எதனால வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தோன்னா முழுமையா ஆக்கிரமிக்க பண்ண போகுது. ஆந்திரா மாதிரி இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அறநிலையத்துறை அதுல தலையிட்டு ஏலத்துக்கு தெலுங்காரனுக்கு விற்கிறானுங்க. இது ஆந்திராவில் நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஒரு தெலுங்காரு அப்படின்னு இருந்தாலும் அவர் நின்று ஜெயிக்க வச்சது பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறதால ஆந்திரா மக்களுக்கு மட்டும்தான் பார்த்தோன்னா